வீட்ல பிளெயினா இருக்கிற இந்த மாதிரி செவுர எந்த ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டாம, எந்த ஒரு வால்பேப்பரும் ஒட்டாம, நம்மளுடைய கைவண்ணத்திலே இது மாதிரி டெக்கரேட்டிவா மாத்துனா எப்படி இருக்கும்? இதுக்கு நீங்க ப்ரொஃபஷனலா ஆர்டிஸ்ட்டா இருக்கணுன்ற அவசியமும் இல்ல. ப்ரொஃபஷனல் டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கணுன்ட்டு முக்கியமும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பேசிக்கான ஸ்கெட்ச் பென்ஸ வச்சு இது மாதிரி உங்க வால டெக்கரேட்டிவா மாத்தலாம். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அத தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹே அமிகோஸ்! மேக் ஓவர் சீரிஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போடலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ஒரு மேக் ஓவர் சீரிஸ் தான். இப்படி பிளெயினா இருக்க வால எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானதெல்லாம் பெரிய ப்ரொஃபஷனல் டூல்ஸ்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் நார்மல் ஸ்கெட்ச் பென்ஸ் போதும். நான் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம தண்ணி பட்டாலோ, இல்ல அழுக்கு கறை எது பட்டாலும் வந்து வைப் பண்ணாலும் போகாம இருக்கும். ஸோ அதனால பெர்மனன்ட் மார்க்கர் கொஞ்சம் பேசிக் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்ஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு என்ன வந்து கிரியேட்டிவா வரையணும்னு தோணுதோ, அத வந்து நீங்க அவுட்லைன் மாரி வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து என்னோட கிச்சன் வாலுக்கு வந்து நான் பண்ணலான்ட்டு இருந்தேன். கிச்சன் வால் வந்து கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கிறதுனால வால்பேப்பரும் ஒட்ட முடியாது அந்த போர்ஷன்ல. வீடியோ ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிளெயினா இருக்கே, அது அசிங்கமா இருக்கேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஒய் நாட் நம்மளே வந்து மேக் ஓவர் பண்ணிடலாமே, நம்மளே வந்து ஸ்கெட்ச் பண்ணிடலாமே, அது ஒண்ணும் பெரிய மேட்டர்லாம் இல்லையேன்ட்டு, நானே சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான். நான் ஒண்ணும் பெரிய ப்ரொஃபஷனல் பெயிண்டர் கிடையாது. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கா ஒரு கிட்ஸோட நோட் புக்குக்கு எப்படி வரைவோமோ, இல்ல நம்மளோட ப்ராக்டிக்கல் புக்குக்கு எப்படி வரைவோமோ, அத ஃபாலோ பண்ணி தாங்க ஜஸ்ட் பேசிக் டிசைன்ஸ் தான் நான் போட்டேன். நான் வந்து கிச்சன் ஏரியாவுக்கு போறதுனால கிச்சன் ஸ்பேச்சுலா, விஸ்க் இந்த மாதிரி நான் வரைய ஆரம்பிச்சேன். இனிஷியலா நான் வந்து பென்சில்ல வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் மார்க்கர்ல வந்து ப்ரொசீட் பண்ணேன். நீங்க உங்களுக்கு கிரியேட்டிவா என்ன டிசைன் உங்களுக்கு வரையணும்னு தோணுதோ, அத வந்து இனிஷியலா வந்து நீங்க பென்சில்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஏதாவது கிளம்ஸியா இருந்தாலும் நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் கோயிங் ஃபார் அ மார்க்கர். ஈவன் தோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டா இருந்தாலுமே இனிஷியலா அவங்க வந்து பென்சில்ல தான் அவுட்லைன் பண்ணிட்டு, அப்புறம் மார்க்கர்ல ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ, இல்ல நீங்க வந்து கூகுள் கூட ஏதாவது ரெஃபர் பண்ணி கூட இது மாரி வரையலாம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து வரையறக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ரொம்ப கான்ஷியஸா நீங்க இத விட பயங்கரமா கிரியேட்டிவா நீங்க வரைய போறீங்க அப்படின்னா, என்ன ஒரு 1 ஹார், 2 ஹார் தாங்க எடுக்கும். உங்களோட வாலோட ப்ரொப்போர்ஷன பொறுத்து. நான் எடுத்தது வந்து கொஞ்சம் ப்ரொப்போர்ஷனால ஐ ஃபினிஷ் இட் பை 15 மினிட்ஸ் அந்த மாரி டைம்ல நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு பெரிய வால் நீங்க எடுக்கிறீங்க, டிசைன் பண்றீங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் டேஸ் எடுக்கலாம். இல்லன்னா இட் டேக்ஸ் ஹால்ஃப் அ டே அந்த மாரி கூட எடுக்கலாம். வேற ஒண்ணுமே இல்லங்க. ஜஸ்ட் பேசிக் மார்க்கர் என்கிட்ட இருக்க பேசிக் கலர் வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ணேன். உங்ககிட்ட இன்னுமே நெறைய கலர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கோ ஃபார் அ கலர்ஃபுல் வால் கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க மார்க்கர்னால நான் ரப் பண்ணி பார்த்தேன். ஒண்ணுமே எரேஸ் ஆகல பாருங்க. இன்ஸ்டன்ட்டாவும் ட்ரை அவுட் ஆயிடும். ஸோ பயமே இல்லாம நீங்க அதுக்கு மேல கைப்பட்டா கூட அப்படியே வரைஞ்சுட்டே போலாம். நத்திங் வில் ஹேப்பன். உங்க மார்க்கர் வந்து ஈஸியாவே ட்ரை அவுட் ஆயிடும். நீங்க வந்து வால் பெயிண்ட்லாம் பண்ற மாரி இருந்தான்னா, இட் டேக்ஸ் அ டைம் டூ ட்ரை அவுட். உடனே நீங்க இன்ஸ்டன்ட்டா முடிக்க முடியாது. மார்க்கர்னோனே எனக்கு வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள வேலை முடிஞ்சது. நீங்க வந்து இதே மாரி பேட்டர்ன்ஸா நீங்க வந்து வால் பெயிண்ட் பண்ண போறீங்க அப்பன்னா, அப்ப ட்ரை அவுட் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து ஸ்கெட்ச் பென்ல பண்றேன். நீங்க வந்து வால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இப்போ வந்து நெறைய டூல்ஸ்லாம் இருக்குது. வால் ஆர்ட் டூல்ஸ்லாம் இருக்கு. அந்த மாரி கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ அம் கிவிங் எ பேசிக் ஐடியா. இது மாரி ஒரு பிளெயின் வால் இருந்தான்னா, நீங்க வந்து வால்பேப்பர் வந்து ஒரு 300, 400 ஆர் தௌசண்ட்ஸுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒட்டுறதுக்கும், இல்ல வால் ஸ்டிக்கர வந்து நீங்க இந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணி ஒட்டுறதுக்கும் பதிலா, ஃப்ரீயா கிடைக்கிற டைம்ல வந்து நீங்களே உங்க கையால நீங்க டெக்கரேட் பண்ணீங்கன்னா, அத பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். நம்ம கிரியேட் பண்ணது, நம்மளோட பெயிண்டிங்ல அப்படின்ட்டு அந்த ஃபீல் வரும். அண்ட் அந்த பாசிட்டிவ் நோட் ஒரு பார்க்கும்போதெல்லாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பாசிட்டிவ் நோட் வரும்போது நல்லாருக்கும்ல நமக்கும் ஃபீல் ரிஃப்ரெஷ்ல. அண்ட் இந்த மாரி நீங்க கோட்ஸ் கூட எழுதலாம். இன்கேஸ் உங்களுக்கு ட்ராயிங் சரியா வராதுன்னு ஃபீல் பண்ற பெர்சனா இருந்தீங்கன்னா, இந்த மாரி கோட்ஸ் எழுதி கூட நீங்க வந்து உங்க வால டெக்கரேட் பண்ணலாம். லைக் பாசிட்டிவ் கோட்ஸ் என்னென்னமோ கோட்ஸ் இப்பல்லாம் இருக்குது. வால் ஸ்டிக்கர்லேயே ஃபுல் கோட்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒண்ணு ப்ரௌஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு, அத கூட ஒரு தீம் ஃபார்மேட்ல வந்து நீங்க கோட்ஸா ஃபில் பண்ணிக்கலாம். லைக் எனி லாங்குவேஜ் விச் லாங்குவேஜ் யூ ஆர் நீங்க ப்ரிஃபர் பண்ணி அத மாரி கூட கோட்ஸா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த மாரி உங்க வீட்லயோ, இல்ல உங்க ஆஃபீஸ் ஏரியாவிலயோ நீங்க இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்க ஒண்ணு பண்ணும்போது, அத பார்க்கும்போதெல்லாம் நீங்களே வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கலாம். ஐ டிட் இட். என்னோட எஃபர்ட்டு நான் பண்ணது அப்படின்ட்டு அதுவும் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் பிஞ்ச் வரும். ஸோ தட் இந்த மாரி எஃபர்ட் எடுத்து நீங்க பண்ணலாம்.
ஒரு வால ஃபில் பண்றதுக்கு வால்பேப்பர் போனீங்கன்னா, அதுக்கு 500 to 2000, 3000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஈவன் வால் ஸ்டிக்கர் நீங்க போனீங்கன்னா, அதுவும் 200லேருந்து 2000 வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்றதுக்கு பதிலா ஒரு டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உங்களோட எஃபர்ட்ல இந்த மாரி நீங்க ஃபில் பண்ணாவே அவ்ளோ கிரியேட்டிவா இருக்கும். அண்ட் பீப்பிள்ஸ் வில் அப்ரிஷியேட் யூ இத பார்க்கும்போது. "ஹவ் டேலண்டட் ஷி இஸ்ல, ஹவ் டேலண்டட் ஹி இஸ்ல" அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு இது தானே நமக்கு. அண்ட் என்கிட்டயும் வந்து பெரிய ப்ரொஃபஷனல் டூல்ஸ்லாம் இல்லைங்க. ஐ ஹேவ் தட் பேசிக் ஒரு 3, 4 மார்க்கர் கலர்ஸ் தான் இருக்குது. இத வச்சு தான் என்னோட வார்ட்ரோப்பையும் நான் வந்து டிசைன் பண்ணேன். அண்ட் இப்போ என் வாலையும் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் தேர் யூ சி ஃபைனலா என்னோட கிச்சன் வால்ல வந்து கொஞ்சம் ஃபுட்டி ஸ்டஃப்பு, கொஞ்சம் கிச்சன் டூல்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லைக் டோனட், கப் கேக் அண்ட் பீஸா. கப் கேக் வந்து ஏதோ ஸ்பினச் பவுல் மாரி தான் இருந்தது. ஏதோ எனக்கு வரைஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு நான் வரைஞ்சேன். அண்ட் கேப்பச்சினோ காஃபி, டாஃபி, கேண்டி, சம் பாசிட்டிவ் கோட்ஸ் லைக் அன்காக் அண்ட் அன்வென்ட் அண்ட் ஸ்ட்ராபெர்ரிஸ் இந்த மாரி போட்டு, ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வரைய தெரிஞ்ச அளவுக்கு நான் வரைஞ்சுட்டேன். ஐ ஜஸ்ட் கேவ் சம் ஐடியா. இதையே நீங்க டிப்பா எடுத்துக்கிட்டு, இத விட கிரியேட்டிவா உங்க வால டிசைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ பூஸ்ட் த ஆர்டிஸ்ட் இன்சைட் யூ. இதே மாதிரி ஃபர்தர் மேக் ஓவர் சீரிஸ்க்கு என் சேனல லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you back soon in the next video. Catch you soon. Bye.